Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anandita. As you guys have requested a lot of the time for Tawa movie scene reaction, and yes. this is mostly the comedy scene reaction. You guys have told, right? Yeah, this is the comedy. Today it's reaction. all about that. We are starting full movie comedy scene reaction today. Yes. So let's get started. We have Vadivalu sir, yes, of course, and most probably there will be some sound problem, most probably, but it's a quality issue of that video, and we have got this video only. Old video, right? Yes. Old movie. So we got this. So please this bear with only. us. Yes. I hope you will be able to understand whatever he is saying. So let's see. So let's get started. Main is Vadivalu sir's and his appearance, right? उससे ज़्यादा तो important और कुछ है नहीं, and हमें हंसना है, हमें enjoy करना है. That's all. So let's get started without wasting any time. And if you're new to this channel, please do subscribe and also click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. ये गप्पा इदाम पीछा ये तंदी ये புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச ரிச்சாக்காரன் படத்துல பார்த்தது இன்னைக்கு தான் நேர்ல பார்க்கறேன் கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது என்று அப்பாடா எப்படியோ சித்தையோட்டில இருந்து ஒரு வழியா சிங்காரச்சனையில வந்து இறங்கியாச்சு பண்டார மாலை வைக்கிற சின்ன இந்த மாலை வைக்காம போயிரும் வைக்கும் அங்க எவன் பாக்கெட்ல கைய விட்டாலும் 10 பைசா கூட இருக்க மாட்டேங்குது அப்படியே கேவலம் அந்த 10 பைசா எடுத்துட்டாலும் திருடிட்டான் ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு பாட்டு பார்த்தா கழட்டுறானுங்க ஆனா இந்த ஊர்ல அந்த மாதிரி பிரச்சனை வராது போல இருக்கு என்கிட்டாச்சும் ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு செட்டில் ஆகி தொழில் அதிபராயிருந்தான் சீக்கிரம் சிக்கனா நல்லா இருக்கும் கையும் ஒரு வாரமா அரைக்குது இந்த அரிப்புக்கு ஒரு அரிமருந்து கிடைக்க மாட்டேங்குது ஐயா போட்டு பாப்போம் நிறைய போடு நம்ம ஊர் பாட்டு மாதிரி தெரியுது நம்ம எம்பிட்டு நகை உள்ளூர்ல இருந்து ஒரு நாள் போடுறதுல வெளியூர் புறப்பட்டா மட்டும் இருக்கிற நகையை பூரா அள்ளி போட்டு வந்துடுறது நாங்க வரட்டி வந்துட்டோம்ல நிறைஞ்சு வலிதே அத்துறா கிளிப்புள்ள பத்த கீரிப்புள்ள அத்துடு என்ன முங்குறாயா நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம் இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் திருடுற வேலையும் இருக்காது பதுக்கிற வேலையும் இருக்காது ஐயோ தெரிஞ்சு போச்சு இந்த குதிரையிலேறி அப்படியே ஆந்திரா போயிருந்தா கீரிப்புள்ள நீ கிங்குடா கடவுளா பார்த்து நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு குதிரையை கொடுத்துட்டா தொழில சும்மிங்கி ஜம்பிங்கி கராத்தே குங்கும் குதிரை சவாரி கத்துக்கிட்டா நான் குடிச்சிருக்கேன் இந்த தொழில எப்படி ஒரே நேரத்துல நகையும் குதிரையும் ஒன்னா பிக்கப் பண்ணி போய்கிட்டு இருக்கோம்ல வருமா ஐயோ திரும்பிருச்சே நான் சொன்னேன்ல அக்கும் போது 5 பேர் இருந்தாங்க திரும்பும் போது 1000 பேர் இருக்காங்களே கடவுளியா போக கைமா பண்ணிடுவாங்க ரொம்ப ஆவலோட உருவாக்குறாங்க திரும்பி பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு நெப்போலியன் அலெக்சாண்டர் குதிரையில போனால பாடுறதுக்கு எஸ்கேப் ஆக முடியாது எஸ்கேப் ஆகுறா யாரை கேட்டு யானை கடையில வந்து படுத்துருக்க மதம் பிடிச்சி தூக்கி போட்டு மறிச்சதுன்னா உடம்புல இருக்கிற குடலு குந்தாணி எல்லாம் சட்னி ஆகி வெளியே வந்துடும் மதம் பிடிக்குமா என்னங்க சொல்றீங்க எங்கேயாவது கல்யாணைக்கு மதம் பிடிச்சி பாத்துருக்கேன் ஆமா நானும் வந்திருந்து பாக்குறேன் மூஞ்சி ஒரு மந்தமா மார்க்கமா இருக்கு ஊருக்கு புதுசா ஊருக்கு புதுசுதான் ஆனா தொழிலுக்கு பழசு
என்ன தொழில்? உங்களை நம்பி சொல்லலாமா? சும்மா சொல்லு. நம்ம தொழிலா? ஆமா, உங்க தொழில் என்ன? நாங்களும் உன்ன மாதிரி கலவாணி பசங்க தான்யா. என்னங்க சொல்றீங்க? ஏங்க லேசா சொன்னவனே என்ன கலவாணி பண்ணி எப்படியே கண்டுபிடிச்சீங்க? ஆமா, பிடிக்க கீரிய பல்ல பார்த்தா தெரியாது. என் பேரு கீரிபுல தாங்க. சிங்கிள் ஆட்டோவோ ஷேர் ஆட்டோவோ? என்னங்க வேற ஆளை பார்த்தா ஆட்டோவான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சிங்கிளா வந்தியா 4 பேரை சேர்த்துட்டு வந்தியான்னு கேட்டோம். ஓ, அதை கேக்குறீங்களா? அதை எங்க கேக்குறீங்க? சிங்கிளா வந்ததாங்க ஒரு இடத்துல செதச்சு அனுப்பியிருக்காங்க. ஹலோ பிரதர், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன? என்னை உங்களோட சேர்த்துக்கிறீங்களா? அப்படியா? அப்ப என்ன தலைவர் பொறுப்பு நீ ஏத்துக்கணும். தலைவன் பொறுப்பா? ஏங்க சில இடத்துல தொண்டை பதவி தரதே பெரிய விஷயம். நீங்க எப்படி சேர்ந்தவனே தலைவன் பதவி தர்றீங்க? அடி வாங்க ஆள் வேணும்ல. அடி வாங்குறதுக்கா? கத்தக்கூடாது. சேர்ந்தாச்சுல்ல? கத்தக்கூடாதா? அப்படின்னா நீங்க எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? நான் மோசன் போய் 8 நாள் ஆகுது, முழுசா குளிச்சு 20 நாள் ஆகுது. அதனால என்னை கூட்டி போய் எல்லாமே கிளியர் பண்ணி விட்டு வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து எனக்கு புதுசா பேண்ட் சட்டை எல்லாம் எடுத்து. என்ன தலதீபாவளிக்கு அந்த மாப்பிள்ள மாதிரி பேசுறேன்? பேசிக்கிட்டே அம்பட்டாகத்தையும் பிச்சுட்டியா? பிசாசுக்கு பிறந்த பிசாச. இது உங்க நகமா? அதான் எனக்கு வலிக்கவே இல்ல. இருங்கப்பா இருங்கப்பா, தலைமை செருப்ப மாட்டேங்கிறேன். யோ, தொழில பெரிய கிங்குங்கறல? ஆமா, அதான் வராளுங்க பாரு 2 பேரு. அவங்க கிட்ட சீட்டிங் போட்டு எப்படியா ஒரு அமௌண்ட் கரெக்ட் பண்ணு. இவ்வளவுதானே? பாரியா என் திறமைய. அங்க பாரு. ஹலோ, என்ன? நான் யாரு தெரியுமா? யாரு? நாங்க எல்லாம் போலீஸ். போலீஸா? எந்த டிவிஷன்? டிவிஷனா? திடீர்னு டிவிஷன் அப்படின்னா என்ன? அது சமாளிப்போம். இந்த மாதிரி போலீஸுக்கு டிவிஷன் டிகாஷன் இருக்கு. நடக்க ஸ்டேஷனுக்கு 2 பேரும். நாங்களே அங்க இருந்து தானே வரோம். அங்க இருந்தா வர்றீங்களா? ஆமா. என்ன அது ஒரு டைப்பா பேசுறாளுங்க? தப்பான கலத்துல இறக்கி விட்டாங்களா? அப்படின்னா நீங்க யாரு? போலீஸ்டா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இல்ல, கையில செயின் வச்சிருந்தேன். அத பாத்தீங்களா? கையில செயின் வச்சிருந்தேன், பாத்தீங்களாவா? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவரை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். ஏய், இந்த இடத்துல நீ ஒருத்தன் தான் இருக்க. உனக்கு தெரியாம செயின் எங்கேயும் போயிருக்காது. எடு. நான் ஒருத்தர் இருந்தா நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமா? டோன்ட் ஸ்பீக் லூஸ் டாக். உனக்கு டவுட்டா இருந்தா புல் பாடியை செக்அப் பண்ணிக்க. அனாவசியமா சந்தேகப்பட்டு நீ அசிங்கப்படுத்தப்படாது. கிளியர் ஆயிடுச்சா? ஆள் பார்த்து பேச பழகிக்க. இல்லன்னா விட்டுருவோமா? என்ன பண்ண போற? இனிமேதானே எக்ஸ்ரே ஸ்கேன் ஆபரேஷன்லாம் இருக்கு. ஆபரேஷனா? என்னையா பெரிய டாக்டர் மாதிரி பேசுற? ஏய், உனக்கெல்லாம் எதுக்குடா டாக்டர்? ஏன் ட்ரீட்மெண்ட் நீ பார்த்தது இல்ல? ட்ரீட்மெண்ட் என்ன? என்ன ட்ரீட்மெண்ட்? என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போற? என்ன பண்ண? பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது. வெளியில வைக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன்னா ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. அதனாலதான் ஒரு 10 வருஷமா வகுற பேங்க்ல ஆக்கிற மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் சார். தேங்க்யூ சார். எல்லாத்தையும் எடுத்துரு சார். இதுக்கப்புறமும் நீங்க சொல்லி கேட்காம இருந்தா நல்லாவா இருக்கும். இந்தாங்க சார். செயின் எடு. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது அதிகம் சார். உங்க பொருள் எதுன்னு பார்த்து நீங்களே எடுத்துக்கங்க. ஏண்டா திரு செயின் கிடைச்சதுல மறுபடியும் எதுக்கு திட்டிக்கிட்டு? ஏய், இதுல இருக்கிற எல்லா பொருளையும் எங்க எடுத்தியோ அங்க கொண்டு போய் சேர்க்கணும். இல்ல நடக்கிறதுக்கு கால் இருக்காது. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார். உங்க செயின் கிடைச்சு போச்சுல, எடுத்துக்கிட்டு நீங்க உங்க வேலை போங்க. ஏன் பொருளுக்கு நான் ஏன் வேலை போறேன்? ஏண்டா என்னமோ கண்டுபிடிச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி பேசுறேன். நியாயத்தை சொல்றேன் சார். உட்டனா தலை துண்டாய் உருண்டு போயிடும். போடா. சரிங்க சார். Oh my goodness, this is ultimate comedy. Ultimate. And loved it. His bad luck, right? He's where his good luck has come.
that didn't come yet. Okay, he is always having bad luck and he is like expressing himself that he is the coolest person, but अंदर ही अंदर उनको मतलब हमेशा टेंशन लगा रहता है because he is always like thinking about doing some mischievous things, some naughty things, and that is why he is getting the return back. In this particular movie, I feel like he is acting as a thief only. Yeah, chain snatcher. मतलब gold के ऊपर उसके बहुत है. Having gangs as well, right? Gangs है, लेकिन वो सब gang भी कोई काम का नहीं है. मतलब जिन लोगों के सामने झूठ बोलने से काम होता है, उन लोगों के सामने नहीं बोलेंगे. First one was super. That's a strong lady. One house she was beating one. Man. It was actually specially the if you search in YouTube also it will come that Thaba movie horse riding comedy scenes. Okay. So it was one of them, but I think that is horse riding भी था, gold snatching scene भी था, and you know eating swallowing the gold ornaments scene भी बोल सकते हैं आप. Whatever you call it, we call it legendary scene of Vadiolu sir. Okay, because we love it. Super hilarious, and you guys have loved it. I'm yes. sure. Yeah. Our guys always love. It tells that you always love to watch with us. Actually, and I think this Thaba movie comedy scenes you guys only have requested so many times. So on your suggestion, on your request only, we are giving this reaction, and we are just enjoying it in to the peak level, you can say. We are so happy that okay, we have selected this movie, and yes, इसका और एक part भी बाकी है. उसके बाद आप जो भी request किए हैं सब one by one हम कर रहे हैं पूरा, and we are so happy के ऐसे ही suggest करते रहो, because I know वादीवलु सर का I think 500 approx movie है, if I'm not wrong. So सारा movie को हमको cover करना है, because we have this motto कि सारा comedy scenes का reaction हमको करना है. जो भी YouTube में available है of course, क्योंकि बाहर से तो हाँ हमें मिलता नहीं है, right? फिर भी हम कोशिश करते हैं. So yes, that is it for today's video. If you enjoy our reaction and our channel, please do subscribe and also click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.